الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல ஏகரிவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினா அவனது புனிதமான மாதங்கள்ல ஒன்றான ரமலான் மாதத்துல அவனுடைய அருள் கொடைகள் விசாலமாக நம் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவன் நம் மீது விதியாக்கிய கடமைகளை நிறைவு செய்த வண்ணம் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாங்க. அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த மாதத்துல அல்லாஹ் நமக்கு எந்த மாதிரியான அருள்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன்ல பல சமுதாய மக்களை நோக்கி அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். சில நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த அருளை செய்யலையா, நீங்க எண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க. சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் செய்த அருள்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். நபிமார்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை எண்ணி பாருங்கள். அந்த நபிமார்களும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடைகள் எல்லாம் எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள், இப்படி சொல்லக்கூடியதே திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த மாதத்துல அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் செய்த அருள்கள்ல சிலவற்றை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 80வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு நெருப்பை அருளாக வழங்கினான், இப்படி சொல்லி காட்டுறான். இந்த மனித சமூகத்திலேயே முதல் கண்டுபிடிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து டெக்னாலஜிகள் வளர்ச்சிகள் எல்லாத்திற்கும் மூல பிதாவாக முதல் கண்டுபிடிப்பாக நெருப்பை தான் சொல்வார்கள் அறிவாளர்கள். இந்த நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரெண்டும் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இன்றைக்கு நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய செல்போன் கூட அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. ஏனென்றால் இதற்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். ஒன்றுமே இல்லாத நேரத்துல முதலாக நெருப்பை மனிதன் உருவாக்கினான், கண்டுபிடித்தான். பிறகு சக்கரத்தை கண்டுபிடித்தான். அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடி அதுதான். அப்படித்தான் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது பள்ளிக்கூட பாடங்கள்ல. அதை அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு நெருப்பை வழங்குறானே, அதை நீங்கள் எண்ணி பார்க்க மாட்டீங்களா, சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா, அல்லாஹ்வுடைய அருளாக சொல்லி காட்டுறான். அது மாதிரி இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இரவு பகல் மாறி மாறி வருவதும் அல்லாஹ்வுடைய அருளாகத்தான் அல்லாஹ் சொல்றான். இரவு வருது, இரவு நேரங்கள்ல ஓய்வு எடுக்கிறோம், நிம்மதியாக அந்த நேரத்தை கழிக்கிறோம். பகல் நேரத்துல குடும்பத்திற்காக சம்பாதிக்கிறோம், உணவுகளை உட்கொள்றோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அது மாதிரி சூரியன் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இறைவன் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு நிழலை அருளாக ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த வெயில் நேரத்துல ஜும்மா தொழக்கூடிய மக்களுக்கு தெரியும், அப்படியே கூட்டமாயிட்டு இந்த வெயில்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படா உரையை முடிப்பாங்க, சீக்கிரம் தொழுதுட்டு போலாம். இந்த நிழல் எவ்வளவு பெரிய அருளாக இருக்கிறது. இதை விட நல்ல டாப்ஸ் பில்டிங்ல உட்கார்ந்து நிழல்ல உட்கார்ந்து இருந்தோம்னா அதை விட அருளை, அதை உணரக்கூடிய நேரத்தை நம்ம அருமையா உணரலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நிழலை அல்லாஹ் உங்களுக்கு அருளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாதிரி மலைகள்ல குகைகள் இருக்குது பாத்தீங்களா, அதையும் அல்லாஹ் உங்களுக்கு அருளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாதிரி நீங்கள் அணியக்கூடிய ஆடை இருக்குது பாருங்க, சூரியனுடைய வெப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஆடையும் அல்லாஹ்வுடைய அருள். ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு அருளாக வழங்கி இருக்கிறான். போர்க்களங்கள்ல நீங்க போய் நிற்கும் பொழுது உங்களை பாதுகாப்பதற்கு அணிந்து கொள்றீங்களே கவச ஆடைகள், அதுவும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. இப்படி 16வது அத்தியாயத்துல இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே பட்டியலிடுறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அது மாதிரி 16வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உங்களிலிருந்தே மனைவி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், அதுவும் அல்லாஹ்வுடைய அருள். அது அந்த மனைவி இடத்திலிருந்து உங்களுக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி இருக்கிறான், அதுவும் அல்லாஹ்வுடைய அருள். பிள்ளைகள்ல இருந்து உங்களுக்கு பேர குழந்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், அதுவும் அல்லாஹ்வுடைய அருள். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அருள் கொடைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்னு மெட்டீரியல், இன்னொன்னு நான் மெட்டீரியல். அதாவது பொருளாக இருக்கக்கூடியது. பொருளாகவும் அல்லாஹ் நிறைய அருள்களை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம இப்ப சொன்னோம்ல, எல்லாம் மெட்டீரியல் கணக்குல தான் வரும். மெட்டீரியல் அல்லாத அருளாகவும் அல்லாஹ் செய்யறான். உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு தொழில் துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்.
திடீர்னு பார்த்து அல்லாஹ்வுடைய அருள்ல என்ன பண்றான், பார்ட்டி வருது, வியாபாரம் அப்படியே பெருகுது. நம்ம எதிர்பார்த்ததை விட பொருளாதாரத்தோட அந்த வியாபாரத்துடைய தேட்டம் அப்படியே நேராக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள், அது கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த அருளின் மூலமாக பொருளாதாரம் நமக்கு கையில காசு வருது. அந்த காசு வச்சு இடத்தை வாங்குறோம், நகையை வாங்குறோம், வாகனத்தை வாங்குறோம், அதுவும் அல்லாஹ்வுடைய அருள், அது மெட்டீரியல். இப்படி அல்லாஹ் நமக்கு எப்படி எல்லாம் செய்யறானா, சிலவற்றை பொருளாகவும் அல்லாஹ் கொடுக்கிறான், சிலவற்றை பொருள் இல்லாமல் கொடுக்கிறான். அது என்ன, பொருள் இல்லாமல் நம்முடைய கைகளில் கிடைக்கக்கூடியது நமக்கு ஒரு சிலது தெரியும், பெரும்பான்மை அதை பற்றி நம்ம கவனிக்கிறது இல்லை, அதை பற்றி நம்ம கேர் எடுத்துக் கொள்வது இல்லை. இப்படி அல்லாஹ் பல்வேறு அருள்களை நாம் வாழ்வதற்காக நம்ம பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைய நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை அருளாக பதிவு செய்யறான். நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், காசு, பணம், அதுவும் அருள். அந்த அருள் கொடைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இந்த பொருளாதாரம் உங்களை திசை திருப்பிட வேண்டாம் அறிவுரையோடு அதை அருளாக அல்லாஹ் சொல்றான் பொருளாதாரத்தை. அது மாதிரி உணவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எத்தனையோ உயிரினங்கள் இந்த பூமியில தங்களுடைய உணவுகளை முதுகலை சுமந்து செல்வதில்லை. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். இந்த உணவும் அல்லாஹ் உங்களுக்கு அருளாக தருவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், இப்படி நிறைய அருள் கொடைகளை உங்களுக்கு செய்யறோம்ப்பா, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நீங்க உடுத்தக்கூடிய உடை, நீங்க இருக்கக்கூடிய இடம், நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்து, உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து அருள்களும் இவ்வளவு கொடுத்துட்டு அல்லாஹ் கேட்கிறான். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? மனிதன் தான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அவன் சிந்தித்து பார்க்கட்டும், அதை குறித்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்க. இது நீங்க வானத்திலிருந்து நாம மழை பெய்ய செய்கிறோம், அந்த மழை மூலமாக பூமியிலிருந்து அந்த தாவரங்கள் முளைத்து தன்னுடைய மனிதனுடைய தேவைக்காக உணவை வழங்குகிறது. இது நீங்க செய்றீங்களா இல்ல நாமும் செய்யறோமா? இப்படி எல்லாம் கேட்க, இந்த உணவை நீங்க சாப்பிடுறீங்க, அல்ல அருளா கொடுக்குறான்ல, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எப்படி அல்லாஹ் தர்றான், பூமியில எதை போட்டாலுமே ஒரு மனிதன் இறந்துடுறான், கொண்டு போய் புதைக்கிறாங்க, கொஞ்ச நாள் அப்படியே மக்கிடுது. கட்டை எதை போட்டாலும் சரிங்க, அது ஒண்ணுமே இல்லாம மக்கி போயிருது. ஆனா ஒரு காய்ந்த ஒரு நெல்லை கொண்டு போய் போட்டால் அது மாத்திரம் முளைக்குது. அல்லாஹ்வுடைய புரோகிராம் எப்படி வச்சிருக்கிறானா, நம்ம வாழ செய்யணுங்கிறதுக்காக, நம்ம நிம்மதியாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அருளாக எது எல்லாம் மனிதனுக்கு பயன்பெறக்கூடியத உணவாக இருக்கிறதோ அதையெல்லாம் உழைக்க செய்யறான். தேவையில்லாதவற்றையெல்லாம் மக்கி போக செய்யறான். அதே மண்ணுல, ஒரே மண்ணுல தான் போடப்படுது. போடக்கூடியதுல எது பயன் இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதற்காக அல்லாஹ் அதை உயிர்ப்பிக்கிறான். இது தேவையில்லையே அதை அழிச்சு அப்படியே நாசமாக்கிடலாம் அப்படின்னு பார்க்கலாம்ல. அல்லாஹ் கேட்கிற, அதை நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரி நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? மேகத்துல இருந்து அந்த தண்ணீரை நீங்கள் இறக்குறீங்களா இல்ல நாம இறக்குறோமா? நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்க சிந்தித்து பாருங்க. இந்த நோன்பு மாசத்துல சிந்திக்கிறதுக்கு அழகான விஷயம் இது. வெயில் தாக்கம் அதிகமாகும் பொழுது நோன்பு வச்சிருக்கிறோம். வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கோ பள்ளிவாசலுக்கோ கடந்து வருவதற்காக வெயில்ல தண்ணி தாகம் வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துல பசியுடைய தேவை வந்துருது. இந்த தண்ணியுடைய அருமை நோன்பாளியா இருக்கிறோம்ல, நம்மளுக்கு அதனுடைய முழுமையான அருமை தெரியுது. தண்ணி இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணியை அல்லாஹ் நமக்காக வழங்கி இருக்கிறான், அருளாக கொடுத்திருக்கிறான். அந்த அருளை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. இந்த ரமலான் மாதத்துல தண்ணியுடைய தேவை நமக்கு எப்படி இருக்கிறது, அதை பற்றி சிந்திப்பதற்கு அருமையான நாள். உதாரணத்துக்கு ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார். நோன்பு வச்சுட்டு வேலை கொஞ்சம் அவசரமா வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு டைம் நெருங்கிருச்சு. சரி, ஒரு 1/4 மணி நேரத்துல போயிடலாம், அது வரைக்கும் வேலை செய்வோம், கொஞ்சம் அவசரமா இருக்கு, வேலையை செஞ்சுட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு வர்றாங்க. வந்துட்டு போய் ஒரு கடையில போய் வடையை வாங்கிட்டு ஜூஸை வாங்கிட்டு பள்ளிவாசல்ல ரெகுலரா போய் நோன்பு திறக்கக்கூடிய இடத்துக்கு போயிடலாம்னு போய் பார்த்தா வடை கடையில வடை முடிஞ்சிருச்சு. இன்னொரு கடைக்கு போறோம், அங்கேயும் வடை இல்லை, அங்கேயும் முடிஞ்சிருச்சு. சரி, ஜூஸ் வாங்கலாம், ஜூஸ் கடைக்கு போனா ஊர்பட்ட கூட்டமா இருக்குது, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. சரி, நம்ம வழக்கமா திறக்கிற பள்ளிக்கே போயிடுவோம், அங்க கஞ்சி இருக்கும், அந்த கஞ்சியில வடை தருவாங்க, பேரிச்சம்பழம் வரும், அதை வச்சு குடிச்சு நோன்பு திறந்துட்டு பிறகு எதையாவது சாப்பிட்டுக்கலான்னு போறோம். உணவுடைய தேவை இந்த நேரத்துல காலையில இருந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம சாயங்காலத்தை கழிச்சிடறோம். சாயங்காலம் என்னென்ன கிடைக்கிறதோ வாங்கிட்டு போய் நோன்பை திறக்க வேண்டும் என்ற ஆவல்ல எது கிடைக்கிறதோ வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல சங்கமித்து இறைவன் நமக்கு கட்டளையிட்டவாறு நோன்பை நிறைவு செய்வதற்காக கூடுறோம். அந்த டைம் வந்த பிறகு நோன்பை திறக்கிறோம், திருப்தியா சாப்பிடுறோம்.
அந்த சாப்பாட்டிற்காக வாங்கிட்டு போகும்போது கிடைக்கல, சரி பள்ளிக்கு போலான்னு போயிடுறோம். பள்ளிக்குள்ள போகும்போத இன்னைக்கு கஞ்சி சமைப்போருக்கு உடல்நிலை சரியில்லாதனால செய்யல, நாளையில இருந்து இந்த கஞ்சி சேவை தொடரும் கிடைக்கும்னு எழுதி போட்டிருக்காங்கன்னு வைங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, வேகமா வர்றோம், வடையும் கிடைக்கல, ஜூஸும் கிடைக்கல. பள்ளிக்குள்ள வர்றோம், பள்ளியில கஞ்சியும் இல்லை. ஒரு கற்பனைக்காக பாருங்க, அப்படியே கஞ்சியும் கிடைக்கல. என்ன செய்யறது? வேற பள்ளிக்கு போனோம்னா நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, அங்க போனா எப்படி இருக்குது, கூட்டமா இருக்கா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு போயிருவோம், வீட்டுல ஏதாச்சும் இருக்கும், அதை வச்சு நோம்ப திறப்போம் அப்படின்னு போகும் பொழுது வீட்டுக்கு அம்மா கிளம்பி போறோம். வீட்டுக்கு போனா வீட்டுல வீட்டுக்காரம்மா எதுவுமே செய்யலைங்க, இன்னைக்கு எனக்கு நோன்பு இல்லாதனால நான் நோன்பு வைக்கல, இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லும்போது எவ்வளவு கோவம் வருது. ஒரு உணவு கிடைக்கலன்னு, நம்மள்ட்ட எல்லா தேவையும் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, உணவு வாங்குவதற்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் நோன்பு வைத்திருக்கிறோம், உணவு தேவைக்காக அல்லாஹ் கட்டளையிட்டவாறு பசியோடு இருக்கிறோம். நோன்பை திறக்கிற நேரம் வந்துருச்சு, கிடைக்கலைன்னா இவ்வளவு கோபம் வருது. அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்துகிட்டு இருக்கான்னு கற்பனை செய்து பாருங்க. இந்த மாதிரி எந்த தேட்டமும் கிடையாது. அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில நமக்கு அப்படியே சாப்பாடை கொடுக்குறான், தண்ணீர் கொடுக்குறான். ஆனா அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அப்படியே யோசிச்சு பார்ப்போம். கோபங்கள்லாம் போய் குறைந்த பிறகு அல்லாஹ் எவ்வளவு அருள் செய்துகிட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல உட்கார்ந்து காலையில இருந்து எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தை கடக்கும் பொழுது பசி ஏற்பட்டிருக்கும், தண்ணீர் தாகம் எல்லாத்துக்கும் இருக்கும். எத்தனை நாள் எவ்வளவு தண்ணியை குடிச்சிருக்கிறோம், எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறார். இந்த அல்லாஹ்வை நினைத்து பார்த்து இருக்கிறோமா? இந்த அருளை பற்றி சிந்தித்து இருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான், அடே நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு சிந்தித்து பார், உணவை சிந்தி, தண்ணியை சிந்தி. யார் உனக்கு தர்றா? நீயே உன்னுடைய முயற்சியால நீ செய்யறியா? அதை அல்லாஹ் கேட்கிறான். தண்ணீரை குறித்து நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? வானத்துல இருந்து நீங்க இறக்குறீங்களா, நாம இறக்குறோமா? நாம் நினைத்திருந்தால் எல்லா தண்ணியும் நீங்கள் பயன்படுத்த முடியாத உப்பு நீராக்கி இருக்கும். அல்லாஹ்வை பத்தின யோசனை உங்களுடைய உள்ளத்துல வரலையில, சிந்தனை வரலையில, நான் நினைச்சிருந்தேன்னா எல்லா தண்ணியும் உப்பு தண்ணி ஆக்கியிருப்போம், அதை குடிக்க முடியாத அளவுக்கு ஆக்கியிருப்பேன். என்ன செஞ்சிருப்பேன்? நோம்பு திறக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்கல, ஜூஸ் கிடைக்கல, உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன செய்வோம்? அருள் செய்திருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, தேடி கொடுக்குறான், வழியை கொண்டு திணிக்கிறான். ஆனா சிந்திக்க மாட்டேங்கிறான். இப்படி அல்லாஹ் நமக்கு அருள் செய்வதாக சொல்லி காட்டலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி வந்துருங்க. வெயில் காலம், பின்னாடி வரக்கூடிய சகோதரர்களுக்கு வர வர அப்படியே ஜாயின் ஆகிக்குவாங்க, பின்னாடி வந்துக்குவாங்க. கொஞ்சம் நாள் நெருக்கி வந்துருங்க, தொழுகைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கலாம். அது மாதிரி அல்லாஹ் காற்றை பற்றி சொல்றான். உணவு இல்லைன்னா ஒரு சில நாள் வாழலாம், தண்ணீர் இல்லைன்னா ஒரு சில நாட்கள் வாழலாம். காத்து இல்லைன்னா, போன 2வது அலை கொரோனான்னு சொன்னாங்க. அந்த கொரோனா கிருமினால பாதிச்சு இறக்குறத விட, உயிர் இழப்பை விட, காற்று ஆக்சிஜன் கிடைக்காம நிறைய பேர் கொத்தா இறந்துட்டாங்க. ஆக்சிஜன் தேவை, நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்கல. எவ்வளவு காசு கொடுத்தாரு. ஒரு சகோதரர் சொல்றாரு, பணம் பிரச்சனை இல்லைங்க, ஆம்புலன்ஸோட கொண்டு வந்து நிறுத்துங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு அவ்வளோத்தையும் கொடுத்துறேன், என்னுடைய தந்தையை காப்பாற்றணும். முடியாதுங்க, 40 கிலோ போயிருச்சு, இதுக்கு பிறகு கொண்டு வந்து ஆக்சிஜனை வேஸ்ட் பண்றதை விட அது வேற ஒருத்தருக்கு பயன்படுறவங்களால தர முடியாது, காசு இருந்து வாங்க முடியல. ஆனா இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு அந்த ஆக்சிஜன் அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? இது அல்லாஹ்வுடைய அருளாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள், அருள்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீங்க அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம எத்தனை அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லாமே யாருக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமானது கிடையாது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்பதான் அல்லாஹ் சொல்றான். 16வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருள் கொடையும் அது அல்லாஹ்வுக்குடையது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பின்னர் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனிடம் முறையிடுறீங்க, கஷ்டம் ஏற்பட்டா அல்லாஹ்ட்ட புலம்புறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள்களை கொடுத்தா அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறது. அல்லாஹ்வுடையதப்பா. நீ போட்டக்கூடிய ட்ரெஸ் அல்லாஹ்வுடையது, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல்லாஹ்வுடையது, நீ குடிக்கக்கூடிய தண்ணி அல்லாஹ்வுடையது, நீ வைத்திருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்குரியது. அவனோடத வச்சுக்கிட்டு, அவனோடத பயன்படுத்திக்கிட்டு, அவனோடத வச்சு வாழ்ந்துக்கிட்டு, அவனோடத வச்சு உயிர் வாழ்ந்து கொண்டு அவனை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. கஷ்டம் வந்தா அவன்கிட்ட முறையிடுறீங்களே. அவன் என்னென்ன செய்திருக்கிறான் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? எண்ணி பார்க்க மாட்டீங்களா? இதுக்காகத்தான் அல்லாஹ் எல்லா சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு செய்ததை எண்ணி பாருங்கப்பா, சிந்தித்து பாருங்கப்பா. உங்களுக்கு அல்லாஹ் ஒண்ணுமே செய்யலையா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும்
அவன் உங்களுக்கு வழங்கினான். நீங்க என்னென்னத்தை அல்லாட்ட முறையிட்டு கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணினால், எண்ணி பார்த்தால் அதை உங்களால் எண்ணவே முடியாது. மனிதன் அநீதி இழைப்பவனாக இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான் எல்லாம் சொல்றான். ஒரு நாளைக்கு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சாயங்காலத்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மேக்சிமம் நோம்பு மாதங்கள்ல வேலைகள்லாம் தவிர்த்துட்டு ரெஸ்ட் எடுப்போம் நினைப்போம். உட்கார்ந்து காலையில இருந்து என்னென்ன அருள் மூலமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும், எழுதி பார்ப்போடு ஒரு பேப்பர் ஒரு பேராவை எடுத்து நீங்க உட்கார்ந்து எழுதினால் உங்களால எண்ண முடியாதுன்னு நல்லா சொல்றேன். உங்களால எழுத முடியாது, எண்ண முடியாது, அவ்வளவு அருள்கள். கண்ணுக்கு தெரிந்தது தெரியாதது நினையாபுரத்திலிருந்து அல்ல அருள் செய்துகிட்டு இருக்கா. வண்டியில போய்கிட்டு இருப்போம், ஜஸ்ட்ல பெரிய விபத்து நடக்க வேண்டியது அல்ல காப்பாத்திட்டான். அல்லாஹ்வுடைய அருளுங்க அது. நீங்க அந்த வண்டியில அடிபட்டு உங்களுடைய காலு கையெல்லாம் போய் சேதாரமாகி படுத்த படுக்க கிடப்பதை விட அல்லாஹ் அந்த நேரத்தில் உங்களை பாதுகாத்து இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய அருள். நினைத்து பார்க்க முடியாத வகையில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதா தான் அல்லாஹ் சொல்றான். நீங்க எனக்கு என்னுடைய இறைவன் என்ன செய்தான், ஏது செய்தான், என்ன அருள்கொடை கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்தால், உங்களால் அதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நீங்க நினைத்தால் உங்களால் எண்ண முடியாது. நீங்க அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறீங்க எல்லாம் சொல்றேன். அதை தரல இதை தரல, கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் நஷ்டத்தை கொடுத்திருக்கிறான், தொழில இப்படி ஆக்கிட்டான், இந்த வீணா போன ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குத தொழில் எல்லாம் நாஸ்தி ஆகிட்டான். கண்ணுதாங்க எல்லா ஆடம்பரத்துடைய மூலதனம். கையில இருக்கிறதுடைய சைனா போனா இல்ல ஐபோனான்னு எது தெரியும்? கண்ணுதான் தெரியும். மெத்தையா பட்டா என்னது, சாப்பாட்டுல இது என்ன வகை, இது என்ன அரிசி, இது எப்படி இருக்கிறது, என்ன கலர்ல இருக்கு, எல்லாமே கண்ணுதான். ஆடம்பரத்துடைய மூலதனமே கண்ணுதான். எல்லா ஆடம்பரத்தையும் தார கண்ணை கொடுங்க. இப்ப கண்ணுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கிறது, எல்லாரும் செய்திருக்கிறான் நினைச்சு பாருங்க நல்லா சொல்றான். இப்படி பல வகையில நினையாபுரத்துல இருந்து நமக்கு நிறைய அருள்களை செய்யறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய அருள் கொடையை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ண முடியாது. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறார். நீங்க இன்னொரு வசனத்துல நீங்க அல்லாஹ்வுடைய அருளை எண்ணி பார்க்க வேண்டும் நினைச்சா எண்ண முடியாது, அவ்வளவு அருள் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான். நீங்க பொடுபோக்கா இருக்கீங்க பாத்தீங்களா, அதை பத்தி சிந்திக்காம இருக்கிறீங்க பாத்தீங்களா, நன்றி கெட்டவனா இருக்கிறீங்கல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான், அன்புடையவனாக இருக்கிறான். எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பசி, வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பகல் நேரமா இரவு நேரமா என்று தெரியல, பகல்லையோ இரவுலையோ ஒரு தடவை நபிகள் நாயகம் கடுமையான பசி தாங்க முடியாம வெளியே வர்றாங்க. நோன்பு வச்சிருக்கிறோம், சகருக்கு சாப்பிட்றோம். சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய பசி இருக்கிறது இல்லை, தண்ணி தாகம் இருக்கும் வெயில் காலத்துல. சாயங்காலத்துக்கு பிறகு பசி எடுக்கும், ஆனால் தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கு. இஃப்தார் நேரத்தில் நோன்பு திறந்துடும். தாங்க முடியாம வீட்டுல உட்கார முடியாம ஏதாவது கிடைக்குமா என்று வெளியே வர அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய பசி. எப்படிப்பட்டவங்க நபிகள் நாயகம்? எல்லாம் பசியில வயிற்றுல ஒரு கல்லை கட்டிக்கிட்டு அகல் யுத்தத்தின் போது அகலை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலா 2 கல்லை வயிற்றுல கட்டிக்கிட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு பாறையை உடைக்க முடியாம உடைக்கிறாங்க, தட்டுறாங்க, எல்லாம் பசிதான். சகாபாக்கனால முடியல. ரசூலாட்ட சொல்லப்படுது, ரசூலா ஓங்கி அடிக்கிறாங்க, அது அப்படியே உடையுது அப்படின்னு செய்திகளை பார்க்கிறோம். அவ்வளவு வலிமையானவங்க. அவங்கனால பசி தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அது அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அப்படியே வர்றாங்க. வந்த உடனே இந்த நேரத்துல என்ன இந்த மாதிரி வெளியே இருக்கிறீங்களே, என்ன காரணம்? இப்ப இந்த நேரம்னா அது ஒரு வேளை நண்பகலா இருக்கலாம், இல்ல இரவு நேரமா இருக்கலாம். வெளியே பெரும்பாலும் வராத நேரமா இருந்தால்தான் அந்த கேள்வி வரும். இந்த நேரத்துல ஏப்பா இப்படி வெளியே வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு பசி, வீட்டுல உட்கார முடியல, அதான் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் அதே காரணத்தால தான் வந்திருக்கிறேன், எனக்கு அதே பசிதான், என்னாலே வீட்டுல உட்கார முடியாதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப நாள ஒரு தோழர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அன்சாரிகளில் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் விருந்துக்கு, வாங்க அவர் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போறாங்க. அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து அவருடைய மனைவி சொல்றாங்க, யாருன்னு ரசூலான்னு தெரிஞ்ச உடனே, வாங்க 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 எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. ரசூலா வரும்பொழுது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் ரசூலா எங்க உங்களுடைய கணவர் என்று கேட்கிறாங்க.
அவர் வந்து எங்களுக்காக உணவை கொண்டு வருவதற்காக வெளியே போயிருக்கிறாங்க, நல்ல தண்ணி கொண்டு வர்றதுக்காக எடுப்பதற்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ள போகல. அவர் வந்துடுறாங்க. வந்த உடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என் வாழ்நாள்ல இந்த நாள்ல யாருக்கு இப்படி ஒரு விருந்தினர் வந்திருக்க மாட்டாங்க, எனக்கு தான் நல்லா சிறப்பை கொடுத்துருக்கிறா, வாங்கன்னு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டு வேகமா போய் பேரிச்சம்பழத்துடைய ஒரு கொத்தை அப்படியே வெட்டிட்டு வந்து முன்னாடி வைக்கிறார். அதுல காஞ்ச பழம் இருக்குது, காயாத பழம் இருக்கிறது, வெந்தது வேகாதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி பிஞ்சாகவும் காயாகவும் கனியாகவும் இருக்கக்கூடியது அப்படியே ஒரு கொத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்குங்கிறாங்க. ஒரு ஆட்டை வெட்டுவதற்கு கத்தி எடுத்துட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆடை வெட்டிடாதீங்க, அது வந்து நீங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துறாங்க. வேற ஒரு ஆட்டை வெட்டிட்டு வந்து சமைத்து உணவு வழங்கப்படுது. 3 பேரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வரும்பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க 2 பேரை பார்த்து, பசியோடு வெளியே வந்தோம், என்ன செய்வது என்று தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்தோம், வயிறு நிரம்பி தாகம் தணிஞ்சு இப்ப திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வந்து இப்படி ஒரு வரலை கொடுத்திருக்கிறான். என் உயிர் எவன் கையில் வசம் உள்ளதோ, எவனுடைய கையில் என்னுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சொல்றேன், இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அருள் குறித்து மறுமையில நமக்கு விசாரணை இருக்கிறது. நன்றி சொன்னியா இல்லையா? எப்படிப்பட்ட சூழலுங்க. நோன்பு வச்சிருக்கிறோம், காலையில இருந்து தாகம் பசி, சாயங்காலம் போறோம், பள்ளிவாசல்ல உட்கார்றோம், இல்ல வீட்டுல உட்கார்றோம், நோன்பு துறக்கிறோம், ரொம்ப திருப்தியா இருக்குது, சாஞ்சிடறோம். நபிகள் நாயகம் அவ்வளவு பசி வெளியே வர்றாங்க. 3 பேரும் அவ்வளவு திடகாத்திரமானவங்க சமுதாயத்துல, அவங்களுடைய பசியினால வெளியே வர்றாங்க. அவ்வளவு கடுமையான பசி நேரத்துல ஒரு விருந்து அளிக்கப்படுது, சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாங்க. அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ் வெளியே வர்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை குறித்து கூட அல்லாஹ் விசாரிப்பான். ஒவ்வொரு நாள் நோன்பு திறந்துட்டு போறோம் பார்த்தீங்களா, வயிறு நிரம்பி, அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? நம்மிடத்துல கேள்வி இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் தான் நமக்கு அழகான ஒரு மாதம். அது மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது எத்தனை தெளிவான சான்றுகளை அவர்களுக்கு நாம் வழங்கி இருந்தோம். ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்றான், இஸ்ராயேல் மக்களை பற்றி, அந்த சமுதாயத்தை பற்றி சொல்றான். நிறைய தெளிவான சான்றுகளை உங்களுக்கு வழங்கணும். அந்த மக்கள் வந்து ஒழுங்கா கேட்கல, உங்களை விடுங்க. அல்லாஹ்வின் அருள் கொடை தன்னிடம் வந்த பிறகு, அல்லாஹ் உங்களுக்கு நியமத்துகளை அருள்களை எல்லாம் செய்த பிறகு, அதையெல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக மாறுபவனாக இருப்பவனை தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன். அல்லாஹ்வை பற்றி பல வசனங்கள்ல இரக்கமானவன், அன்பானவன், அருளாளன், உங்கள் மீது பேர் இறக்கமுடையவனாக இருக்கிறான், உங்களை தண்டிக்க மாட்டான், உங்களுக்கு அருள் செய்யறான் இப்படி சொல்லக்கூடிய இறைவன் சொல்றான், உங்களுக்கு நிறைய அருள்களை எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டீங்க. அனுபவித்து விட்டு அவனுக்கு மாறு செய்து வந்து நிற்கும் பொழுது உங்களை தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன். அல்லாஹ்வுடைய கடுமை எப்படிப்பட்டது வார்த்தைகளை வர்ணிக்க முடியுமா? அருள் அல்லாஹ் நினைத்து பார்க்க முடியாத அருள்களை வைங்க. கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய அருள்கள் இருக்கிறதுல ஒவ்வொரு நாளும் நோன்பை திறந்து திருப்தியா வயிறு நிரம்பி இருக்கிறோம் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு புகழடைத்து என்னுடைய இறைவன் எனக்கு நன்றி செலுத்தி விட்டார், அவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லாமல் மாறு செய்தால், நம்முடைய சமூகத்தை பாருங்க. நோன்பு மாசம் நோன்பு வைக்கிறோம், நோன்பு முடிந்த பிறகு அடுத்தடுத்த மாதங்கள்ல என்னென்ன பிதஅத் இருக்குதோ, என்னென்ன ஆச்சாரம் இருக்குதோ, தர்காக்கு போகணுமா, எல்லா வழிகாட்டிலையுமே விழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில நம்ம மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியதுல தூய்மையானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் அவனையே வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நிக்மத் அருள்களை செய்திருக்கிறானோ அதுக்கு அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அது மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நன்றி யார் செலுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு செலுத்துபவராக இல்லை, தமக்கு தாமே நன்றி செலுத்திக் கொள்கிறார். நீங்க என்ன அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அது மறுமையில உங்களுக்கு திரும்ப நிறைவானதாக வரும். அது மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்விடமிருந்து பெரிய அருள்புரை ஒன்று காத்திருக்கிறது. யார் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள்களை எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்காம இருக்கிறாங்களோ
இந்த அருளை எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு அருள்கொடை உங்களுக்கு காத்திருக்கிறது. அது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இருக்கிறது. சுவனத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அது உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. நீங்கள் இங்க நன்றி உடையவராக இருந்தால் அந்த மிகப்பெரிய அருள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சில விஷயங்களை 2வது உரையில நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருள் பொங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் நிறைந்திருக்கக்கூடிய ரமலான் மாதத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இந்த மாதத்துல யார் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுது. போன வருடங்களில் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இந்த ரமலான் நோன்பு நமக்கு இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் மீது அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலை நிறுத்தி ரமலான்ல யார் நோன்பு நோக்கிறாரோ அவரை சொர்க்கத்துல அனுப்பாம இருப்பது அல்லாஹ்வுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு உங்களை அனுப்புவதே அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு கடமையா வச்சிருக்கிறான். நீங்க அல்லாஹ்வை நம்பி நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலை நாட்டி நோன்பை நோற்றால் கண்டிப்பா சொர்க்கத்தை தரணும். அது அல்லாஹ் அவனுக்கே கடமையாக்கி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பார்க்கிறோம். அதுலயே கூடுதலா சொல்றாங்க, அவங்க போய் ஜிகாத்து போர்ல கலந்துகிட்டு அவங்க உயிரை இழந்தாலும் சரி, இல்ல வீட்டுல சும்மா இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க நம்பிக்கை வச்சு தொழுது நோன்பு வைத்த மனிதராக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் தருவது அல்லாஹ்வுக்கு கடமை. நீங்க எப்படிப்பட்டவங்க? போர்க்களத்துல போய் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல வீடுகள்ல சும்மா அமர்ந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொர்க்கத்தை தருவது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். இப்படி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மாதிரி இந்த ரமலானை பற்றி, இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது, நோன்பு மாத்திரம் எனக்குரியது. இந்த நோன்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காக செய்யறோம். அல்லாஹ் அப்படி வகைப்படுத்தி வைக்கிறான். எல்லா காரியத்தும் அவனுக்குன்னு ஒரு நன்மையை கொடுத்துறேன், நோன்பை மட்டும் எனக்குன்னு வச்சுக்கிறேன், எனக்காக செஞ்சிருக்கிறான், எனக்குன்னு அதை எடுத்துக்கொள்றேன், அதுக்கு நான் முழுமையான கூலியே வழங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு நோற்றவருடைய முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்பாற்படுத்தி வைத்துருவோம். அல்லாஹ்வுக்காக நீங்க நம்பிக்கையா நன்மை எதிர்பார்த்து நோன்பு வச்சீங்கன்னா 70 வருஷ தூரம் எவ்வளவு இருக்கிறதோ நரகத்திலிருந்து அவ்வளவு தொலைவுக்கு உங்களுடைய முகத்தை திருப்பிடுவான். அல்லாஹ் பக்கத்திலே உங்களை நரகத்துக்கு விடாத அளவுக்கு பார்த்துக்குவானாமா. இந்த ஹதீஸ் எப்படி சொல்ல வருதுன்னா, நரகத்துக்கு பக்கத்துல கூட இல்லைங்க, 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்களை வைத்திருப்பான். அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முகமதுடைய உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி மணத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. இந்த நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று, நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. எல்லாத்தையும் உணர்வுபூர்வமா அனுபவிக்கிறோம். பசியில் இருந்துட்டு சாப்பிட்ட உடனே நம்மளே அறியாமல் ஒரு கிறக்கம், ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுது. அது மாதிரி நாளை மறுமையில தனது இறைவனை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி. இவ்வளவு வெகுமதிக்குரிய அந்த நோன்பை நம்ம வைத்திருக்கிறோம். இந்த நோன்பும் ஒரு அருளாகத்தான் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், தண்ணி, வாகனம், வீடு, வசதி, மனைவி, மக்கள், பொருளாதாரம், தொழில், போக்குவரத்து, இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் தர்றானோ, நோன்பையும் அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். இந்த நோன்பை எதற்கு வைத்திருக்கிறான்? நம்முடைய பாவங்களை கழித்து நம்ம சொர்க்கத்துக்கு போறது, நன்மைகளை நம்ம நிறைய சம்பாதிப்பதற்கு இந்த மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம மீது அல்லாஹ்வுடைய அருளுங்கிறது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவ்வளவு அருள்களை செய்யக்கூடிய அல்லாஹ் என்ன பண்றான்னா, 11 மாசம் ஏதோ தவறுகளை செஞ்சிட்டீங்க, பாவத்தை செஞ்சிட்டீங்க, 12வது மாசமும் செஞ்சு மாசம் வருஷம் உங்களுடைய பாவங்களை மூட்டையா சுமந்துட்டு போயிடாதீங்க, என்னிடத்தில் வந்துடாதீங்க. அது ஏதாவது மைனஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்தில் ஒரு வணக்கத்தை ஏற்படுத்தி, அந்த வணக்கம் எனக்குரியதாக இருக்கிறது என்று அவனே சிலாகித்து நமக்கு சொல்லி, நீங்க நோன்பு வையுங்க, இந்த நோன்பு எனக்குரியதாக இருக்கிறது, அதுக்கு நானே உங்களுக்கு கூலி வழங்குறேன், இந்த நோன்பாளியுடைய முகத்தை 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி வச்சிருவேன், அவர்களுக்கு ரையான் என்ற சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அந்த வாசல் வழியாக சுவனத்துக்குள்ள அனுப்புவேன். இப்படி நிறைய அல்லாஹ் சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி பாவங்களை இந்த உலகத்துல கழிச்சிட்டு நன்மையோடு அடுத்தடுத்த மாதங்கள்ல பயணிப்பதற்கும்
மரணத்தின் பொழுது நன்மைகள் அதிகமாக இருப்பதற்கு ஒரு அருளாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இப்படி நிறைய அருள் அல்லாஹ் செய்யறானோ அது மாதிரி இந்த ரமலான் மாதமும் நோன்பு ஒரு அருளாக இருக்கிறது. இதை நம்ம அடைந்திருக்கிறோம். இதை சரியாக பயன்படுத்தணும். எத்தனை அருள்களை குறித்து நம்ம சிந்திக்காமல் பொடுபோக்காக மாதங்களை கழித்திருக்கிறோமோ அது மாதிரி இந்த ரமலானை கழிச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதம் முழுமையும் கடந்து விட்ட பிறகும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய மூக்கு மன்னிக்கப்பட்டோம் நாசமா போட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களுடைய வழக்கத்தில் அப்படி பயன்படுத்துறாங்க. எப்படி ரமலான் மாசமும் வந்துருச்சு, 30 நாள் உங்களை தாண்டி போயிருச்சு, உங்களுடைய பாவங்கள் கழிக்கல அப்படியே இருக்குதுன்னா நீ இருந்து என்ன செய்ய போற? உன்னுடைய மூக்கு மன்னிக்க விட்டு சொல்றாங்க. உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழிக்கக்கூடிய ஒரு அருளாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் வந்துமே உன்னுடைய பாவம் கழிக்கப்படலைன்னா எதுக்கு உனக்கு இந்த மாசம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கப்படுது. இந்த மாதம் நமக்கு அருளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த அருளை குறித்தும் சிந்திக்காத மக்களாக இருந்தால் இன்றிலிருந்து அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்று சிந்திக்கக்கூடியவர்களாகவும், இந்த மாதத்தை அருளாக நமக்கு வழங்கி இருக்கிறான் அல்லாஹ், அதையும் சிந்தித்து இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இதுல நோக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை தரக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் தனது பானத்தையும் உணவையும் விட்டு விடுவதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நோன்பை நீங்க முழுமையா பயன்படுத்தணும்னா உங்களிடத்துல தவறுகள் பொய்கள் தேவையில்லாததெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் பேஸ்புக்ல எல்லாம் உட்கார்ந்து ரமலான் மாசத்துல பலாயை அப்படி போய்கிட்டே தான் இருக்கு. இருக்கு இந்த நோன்பு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குல்ல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சுகளையும் நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் பசியோடையும் தாகத்தோடு இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அல்லாவுக்கு. அல்லாவுக்காக பிடிக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ் அப்படியே எடுத்துக்கிறான், அவனுக்குரியதை ஆக்குறான், அவன் கூலி வழங்குறான், அவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுறானா எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க, அந்த கம்பெனியுடைய முதலாளி நம்மை பார்த்து சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நல்ல வேலை செய்யறாரு, நல்ல மனுஷனா இருக்கிறாரு, யதார்த்தமா இருக்கிறாரு, நேர்மையா இருக்கிறாரு, அவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தான் சம்பளம் வாங்க போறோம், அவர் தான் நமக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. வேற கம்பெனி கூட போகலாம். ஆனாலும் ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு கம்பெனில இருந்து ஜாப் ஒர்க்கா எடுத்து வேலை செய்யக்கூடியவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ் எடுத்துக்கிறா, அவனுக்காக செய்யறோம். எவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றால் இது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நாம் உணர வேண்டும். உணரவே கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அருளுக்கு நன்றி கெட்டவராக, நன்றி மறந்தவராக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி மிக்கக்கூடியவர்களாகவும், நாளை மறுமையில சூனத்துல குடும்பத்தாரோடு பிரவேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானா என்று பிரார்த்திக்க முடியும் என்று சொல்லுங்கள்.